என்ன வணக்கம் அரவிந்தன். நீண்ட நாளைக்கு பிறகு நானும் அரவிந்தனும் ஒரு காணொளி சந்திக்கின்றதை இட்டு மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு எத்தனை 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் இப்போ ஒரு மாதம் வருது. ஒரு மாதம் அரவிந்தனும் வேலை பழுவின் காரணமாக வருகின்றார் இல்லை. ஸோ இன்று வந்த புதிய அப்டேட்ஸ் வந்து இன்று 9ஆம் தேதி 6ஆம் மாதம் சனிக்கிழமை வந்திருக்கின்ற புதிய வரவாக சின்ன சின்ன வாகனங்கள் வந்திருக்குது. வாங்க அரவிந்தன் காணொலியில் கூட நீங்கள் பார்க்கலாம். அரவிந்தனுடைய வெப்சைட் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அரவிந்தன் ஜப்னா யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். அப்போ பார்ப்போம். முதலாக வந்திருக்க அரவிந்தன் ஒரு சிறப்பு கலர், நல்ல ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர், 2019ஆம் ஆண்டு பஜாஜ் கியூட்டனும் வந்திருக்கு. அதை விட என்னம்மா இது என்ன விலையில் வந்திருக்கிறான்? என்ன இது நாங்கள் நான் விற்கிறோம் 13,90,000 முழு விலையுமே அத்த வேலை. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அரவிந்தன் என்னுடைய பார்வையாளர்களே, உங்களுக்கு எப்பயுமே இந்த விலைகளுக்கு எடுக்க முடியும்னா 2019 3 வீலர் இருக்குன்னா என்ன வேலை போகும் பஜாஜ்? இன்னைக்கு 3 வீலர் இன்றைக்கு 20 லட்சத்துக்கு மேலே போகுது. 20லேருந்து 25 மட்டும் இருக்குது ஒவ்வொரு பிராண்டட். இப்போ பஜாஜின்ற ஒரு விலை ஒவ்வொரு விலையில் இருக்குது. ஒரு வேலை இருக்கும். ஆனால் 2019ஆம் ஆண்டு ஒரு முச்சக்கர வண்டி எடுக்கிற என்ன விலைன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இது 2019ஆம் ஆண்டு பதியப்பட்ட ஒரு 4 சில்லுகளை கொண்ட ஒரு சிறிய ரக பஜாஜ் கியூட் கார், சிறிய கார். அதை விட இப்போ கூட எல்லாரும் பிக்னி ஊர்களுக்கு விரும்பி வாங்கினோம். அதை விட 25க்கு மேலே ஒரு பெட்ரோல் செய்யக்கூடிய ஸ்பேர் பார்ட்ஸ், அதுவும் பஜாஜ் கம்பெனி தானே சாமானங்கள் இருக்கின்ற. எப்பயுமே எஸ்எஸ்சி கார் சேல் சின்ன விலைக்குள்ள வாகனம் தான் விற்றுக்கிட்டு இருக்கோம், உங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ இது நிறைய வாகனம் போட்டோம் வர அரவிந்தன். இந்த மாதமே நிறைய பஜாஜ் இதே கார் இப்போ கூட விலப்பட்டு கொண்டு இருக்கு. இப்போ ஆட்டோ விட இது கூட இது அல்ல, பிக்மிகள் ஊர்களுக்கு ஓடுறதுக்காக விலப்பட்டு கொண்டு இருக்கு. ஆமாம், என்னுடைய பார்வை ஏன் அதை வாங்குறாங்கன்னு பார்த்தா ஒன்று இல்லை 4 பேர் அழகாக உட்காந்து போகலாம். அதை விட ஒரு காரில் போகிற மாதிரி போகலாம். இப்போ ஆட்டோவில் நாங்கள் உங்களுக்கு சொப்ட் இருக்குது, அது கூட ஆட்டோ விரும்ப மாட்டேன்னா இது ஒரு காரில் போகிற மாதிரி போகலாம். ஒரு ஃபேன் இருக்குது, ஒரு காற்று பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதை விட ஆட்டோ விட ஒரு ஆள் கூட இருக்கக்கூடியதாக இருக்குது. பின்னுக்கு முன்னுங்க இடவசதி கொஞ்சம் நல்ல இடவசதி இருக்குது. அதை விட புதுசு தான். இப்போ கடைசி பதிவு 2019 வந்தது. அதாவது தடை வாகன இறக்குமதி தடை கடைசியாக வந்த பதிவு 13,00,000 லீசிங் எடுக்கலாமா? அதை விட இன்னும் ஒன்று குட்டி கார் ஒன்று வந்திருக்கு. இது என்ன கார்? இது நிசான். இதான் சொல்லி இது ஜப்பான். இதில் முழு விலையும் 17 நிசான் மார்ச் அப்படின்ற ஒரு மாடல் கார். இதில் வேலை முழு விலையுமே ஒரு 15,50,000. நிசான் மார்ச் சின்ன கார். இது லேடிஸுகளுக்கு கார் பழகிறவங்க இருக்கு. ஆமாங்க, வானமோடி பழகிற ஆக்களுக்கு, பொம்பளை ஆக்களுக்கு கூட விரும்பக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு குட்டி கார், அதாவது மேரதி கார் மாதிரி ஜப்பான் கார். எப்பயுமே மார்க்கெட்டில் உள்ள கார்கள் எப்பயுமே நாங்கள் 20 லட்சத்துக்கு கீழே உள்ள அன்னளவான கார்கள் விற்கிறது தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஸோ ஏன்னா எல்லாருமே ஒரு வாகனம் ஓடணும் அப்படின்ற ஒரு கன்செப்ட் தான் நம்ம செய்கிறது. முக்கியமாக செய்கிறது யாருமே ஒரு சின்ன வாகனம் வாங்கி ஓடட்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தின் ஊடாக எஸ்எஸ் காசில் எப்பயும் சின்ன வேலைக்கு தான் கார்கள் கொண்டு வரப்படும். அதை விட இதுக்கு லீசிங் எடுக்கலாமா? லீஸ் அன்னளவா 8 லட்ச ரூபா லீஸ் எடுக்கும். 8 லட்சம் எடுக்கலாம் லீசிங்க. அப்போ இதன் விலை மீண்டும் ஒரு சொல்கிறேன். நிசான் மார்ச்சோட விலை 15,50,000. பஜாஜ் கியூட விலை மீண்டும் ஒரு சொல்கின்றேன் 13,90,000. அதே மாதிரி வாங்க. அதே மாதிரி இப்போ கூடுதலான விலை வந்திருக்கு. அது புதுசாக கார்கள் வந்திருக்கு. அதை விட ஒரு ஹைலைட் ஒன்று வந்திருக்கு. இது என்ன மாதிரி? இது 2000 பாருங்க, PE 5898. இதன் விலை 1,26,00,000. ஆட்டோஜியர் தாய்லாந்து நாட்டு தயாரிப்பை சேர்ந்த பதிவை நீங்களே சொல்லுங்க அரவிந்த். 2012 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. அதை விட இது கூடுதலாக கையில் தாய்லாந்துலேருந்து தானே வாரது இல்லையா? தாய்லாந்து அதில் 3 வந்துச்சு. என்னுடைய பார்வையாளர்களை இதன் ஒரு சிலது யூகேல கொஞ்சம் மார்க்கெட் குறவுங்க. அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கான்னு வந்துச்சு. இது இல்லாமல் ஜப்பான் நாட்டு அந்த கொலபரேஷன் அதாவது ஐலக்ஸ் டொயோட்டா அப்படின்றது ஜப்பான் நாட்டை சேர்ந்தது. ஒவ்வொரு நாட்டில் ஊடாக வரும். அதில் சில நாடுகள் போடுவோம், உற்பத்தி செய்த நாடுகள். அப்படி தாய்லாண்டும் போடுறது மட்டும் கொஞ்சம் மார்க்கெட் எல்லாம் ஒன்றுங்க தான். அதனால் மக்கள் அவங்கவுங்க மார்க்கெட்டை கூட்டி குறைச்சி விற்கும். அதை விட இப்போ புதிய கார்கள் இறக்குமதி 2025-26 வர்றதும் தாய்லாந்துலேருந்து கூட டொயோட்டா கார்கள் வந்துருக்கு. அது என்ன காரணம்னா என்னுடைய பார்வையாளர் கொலன்னு பேசணும். என்னென்னா அந்த நாட்டில் தயாரிக்கும் போது அவங்களுக்கு கொஸ்ட் குறையும். இப்போ விலை, அதாவது மெட்டீரியல்ஸ் இந்த நாட்டில் எடுத்து தயாரிக்கின்ற செலவு குறைகின்றதும் அந்த நாட்டின் ஊடாக
அந்த ஜப்பான் நாட்டு தொழில்நுட்பத்துடன் தயாரிக்கிறது அதே ஜப்பான் கம்பெனி தான். இப்போ நம்ம தான் போட்டு பின்னிக்கிறது. அதே மலேசியாக்காரா அப்படின்னு டொயோட்டா பிராண்டு, டொயோட்டாலாம் ஒரே கம்பெனி. அதோட எல்லாம் ஒரிஜினல் பெயிண்டுகளோட இருக்குது. அதாவது ஹைலைக் கோவில்லான ஆமாம், அதோட டயர் எல்லாம் புது டயர்களோட இருக்குது. உள் பக்கங்களையும் பார்ப்போம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆஷன் பேஜ் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஒட்டோ கியர். ஸோ உண்மையிலே வந்து இன்றைக்கி இந்த ஐலுக்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து நார்மல் ரேட்டுக்கு போய் கொண்டிருக்கின்ற நல்ல வகைகள் வாகனம். அதை விட கூட ஒபிசஸ் மேரு அதை விட நீங்கள் நல்லா வந்து நிறைய டெய்லி யூஸ் பண்ணுற லாங் தூர பயணம் போகிறீங்க வைங்க, டெய்லி போகணும். கொஞ்சம் ஹெவியான வண்டினா அந்த ஐலுக்ஸ் சொல்லலாம். பாருங்கள், இந்த ஐலுக்ஸை சொல்லலாம், உங்களுக்கு இது குவாலிட்டியாக இருக்குது. மற்றபடி அது வந்து உயரத்தை கூட பாருங்கள், இந்த அளவு நியாயமான உயரம் அறிவிதன். என்னுடைய வாடிக்கையாளர் உங்களுக்கு யாரும் தேவை லீசிங் எடுக்கலாம். அந்தளவு 80 லட்சம் ரூபா வரைக்கும் எடுக்கலாம், 80-90 வரைக்கும் எடுக்கலாம். லீசிங் 90 ஒரு கையில் ஒரு 35 இருந்தால் எடுக்கக்கூடியதாக இருக்குமா? வந்து சொன்ன வேலைக்கே கொடுக்க போகிறது, பேசி காய்ச்சி எடுக்கலாம். நிச்சயமாக நீங்கள் வந்தீங்கன்னா விதைகள் முன்ன பின்ன செய்யலாம். அது நம்ம ஸோ PE 5898 தாய்லாந்து நாட்டின் தயாரித்த ஒட்டோ கியர் வந்து இதன் விலை 1,26,00,000 ரூபாய். அதை விட கூடுதலான புது பிறகு வருது. அதை விட இது ஒன்று இருக்குது, CAN ஐக்குவா உண்டு இன்றைக்கி. ஆமாங்க, அந்த ஐக்குவா வந்து CAN 2086 அப்படின்ற ஒரு ஐக்குவா கார், வெள்ளை கலர் கார் ஒன்று இருக்குது. அந்த காரை பாருங்கள் காட்டுவார். கூடுதலான கார் வந்து கூடுதலான ஆக்கள் ஐக்குவா காரை கூட விரும்புகிறது. அதை விட 2015 ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு. ஒரிஜினல் பெயிண்ட் வளங்களோட ஒரிஜினல் பொடி வளங்களோட இருக்குது. புது டயர்களோட இருக்குது. கூட ஐக்குவா ஹைப்ரிட் கூட ஆக்கள் கூட விரும்பக்கூடிய காரை. ஆமாங்க, இதில் வந்து முழு விலையுமே வந்து நாங்கள் வந்து 74 ரூபா சொல்கிறோம். என்னுடைய பார்வையாளர்களே விலையை வந்து முன்னுக்கு பின்ன எடுக்கலாம். ஸோ 2015ஆம் ஆண்டு பதியப்பட்ட எக்குவா கார்ட விலை வந்து 74 லட்சம். அவ்வளோ லீசிங் எடுக்கலாம். அந்தளவா நான் நினைக்கிறேன் வந்து 50-52 ரூபா எடுக்கலாமா? அதை விட லீசிங் வசதிகளும் ராயனை செய்தருவேன். அதை விட ராயன் நம்பரை நான் ஃபோன் நம்பரை போனுவேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் எடுக்க வேண்டாமா? இல்லைங்க, அது அடிக்கடி எனக்கு ரொம்ப வந்து நீங்கள் வந்து நிறைய பேர் என்னோட வந்து ஃபோன் இருக்கிறது ஆன்சர் பண்ணுறதுக்கான ஒரு குறை இருக்கின்றது. என்னுடைய பார்வையாளர் நான் 6 மணிக்கு பிறகு பொதுவாக என்னுடைய ஃபோன் வேலை செய்யாதுங்க. அதே மாதிரி சனி ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யாது. காலையில் 9 மணியிலேருந்து பின்னர் 6 மணி வரைக்கும் என்னோடய ஃபோன் வேலை செய்யும். சமயத்தில் இப்போ டிரைவிங் பண்ணிக்கிட்டு இருப்போம், தூத்துக்கு போவோம். ஆனால் என்னுடைய மகனுடைய நம்பர் சில வேலை செய்யும். நான் மகனோட நம்பரையும் போடுறேன், ராயனோட நம்பரையும் ராயன் மகனோட நம்பரையும் போடுறேன். என் சிரம் தாழ்த்தி உங்களுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டுக்கேன். சில ஃபோனுக்கு ஆன்சர் பண்ண முடியாமல் இருக்கிறது, எல்லாத்தையும் கதைக்கணும். அப்படி ஆன்சர் பண்ண முடியாத ஃபோனுக்கு நீங்கள் ஒரு வாய்ஸ் கட்டுன்னு கொடுங்க. நிச்சயமாக அந்த வாய்ஸ் கட்டுக்கு நான் பார்ப்பேன் வாட்ஸ்அப்பில். வாங்க அடுத்த அதை விட ஒரு 17 டேஷ் ஒன்று வந்திருக்கு, 3899 பழைய மாடல் கார். என்ன விலை ராயன் இது? 12 லட்சம் ரூபா. சரியா இருக்கும். ஓ, சின்ன கடவுள் வச்சிருக்காங்க, கடை வச்சுக்க முடியாது. ஆனால் கொஞ்சம் இடத்து வசதி இந்த மாதிரி ஒரு வண்டி வேணும் அப்படின்னா சீட்டை ஃபாலோ பண்ணி போகக்கூடிய ஒரு ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு காரணம் ஒன்று இருக்குது. இது என்ன விலை? கடைசி விலை 12 லட்சம் ரூபா சொல்கிறோம். 12 லட்சம். அதை விட சுசுக்கி மாருதி இருக்குது. மாருதி என்ன விலையில் இருக்குது? கே நம்பர். ஆமாங்க, இதுக்கு வந்து நாங்கள் 23 ரூபா சொல்கிறோம். இது வந்து விலையை வந்து உங்களுக்கு குறைச்சி தரலாம். நல்ல கார், பாடி கண்டிஷனாக இருக்கலாம், ஏசி வேலை செய்யுது. அது வந்து இது புது டயர்கள் புது டயராக எல்லாம் புதுசாக தான் எல்லாம் புதுசாக இருக்குது. ஒரு மாருதி கார் ஏசியோட நீங்கள் ஆட்டோ விலைக்கு கார் எடுக்கலாம். என்ன விலை சொன்னீங்க? இது வந்து 23 ரூபா. 23 லட்சம் ரூபா. நிச்சயமாக விலையை வந்து குறைக்க எடுக்கலாம். வாங்க எல்லாம் விரும்புனா ஒரு டாட்டா நானோ ஒன்று நிற்க டாட்டா, அதுவும் கே நம்பர் தான். என்ன மாதிரி ராயன் இதோட விலை? வாங்க, இந்த கார் வந்து சில்வர் கலருங்க. இல்லை வந்து இதில் இந்த காரை பற்றி சொல்லணும். மேலே வந்து டாட்டா உங்களுக்கு வந்து தயாரித்த காரில் வந்து இதில் என்ன நல்ல உயரத்துக்கு உட்கார் வந்து சாதாரணமாக பாருங்க. இந்த காரை வந்து ஏன்னா வந்து கொஞ்சம் டைம் எடுத்த கதைக்குன்னு அதுக்கு நீங்கள் மன்னிக்க வேண்டும். நம்ம எந்த காரில் விட இல்லாத உயரம் சொல்லுவோம். சின்ன பட்ஜெட்டில் வந்து டாட்டாவிற்கு தயாரித்ததுக்குன்னு நல்ல உயரமாக இருக்குது. ஏசி அதே மாதிரிக்கு டயர் சைஸாக இருக்கலாம். டயர்லாம் சின்னது. பெட்ரோல் வந்து 25க்கு மேலே, அன்னளவாக 25க்கு மேலே வேலை செய்யும் பெட்ரோல் கார். இதன் முழு விலையுமே 16 லட்சம் ரூபா தான் நாங்கள் விற்கிறோம். 16 லட்சம்? ஆமாங்க, ஏசி வேலை செய்யுது. ஏசி வேலை செய்யுது 16 லட்சம். இப்போ உள்ள வெயிலுக்கு
ஒரு ஆட்டோவில் போகாமல் காரில் போகக்கூடியதாக இருக்கும். அதை விட இப்போ இங்கே இருக்கிற கார்கள் வந்து கூட கயர் ஓடக்கூடிய மாதிரி இருக்கு. நம்ம எல்லாமே ஒரு தொழில் சார். இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம இப்போ இன்றைக்கி பார்க்குறீங்க வந்து இன்றைக்கி எல்லாம் வந்து வருமானம் தரக்கூடிய தொழில்களில் வந்து ஆட்டோ முச்சக்கர சாரதிகளாக இருக்கட்டும், இல்லாட்டி பிக்னி ஓடக்கூடிய வாகனங்கள் யாருமே எவ்வளோ தொழில் நிமித்தமாக எவ்வளோ நாலு பணம் தேடிக்கலாம். அதே மாதிரி சில லொரிகள் வந்திருக்கு. வாங்க சின்ன லொரிகளும் கூட நீக்கு இது வந்து மஹிந்திராண்ட மஹிந்திராண்ட மேக்ஸிமோ அப்படின்ற லொரி பிஎக்ஸ் நம்பர் மேக்ஸிமோ ப்ளஸ். அதை விட எத்தனை அமௌண்ட் தான் என்ன இது வந்து இது நார்மல் கண்டிஷன் தான் இருக்குது. வாங்க அதே மாதிரி இது என்ன விலை சொன்னீங்க? விற்கிற 16,50,000 ரூபா. 16,50,000 ரூபா. புது டயர்கள் பார்க்கவே உங்களுக்கு தெரியும். டயர்களை நான் வீடியோவிலே காட்டுறேன், நீங்கள் வடிவா பாருங்க. பிஎக்ஸ் நம்பர் கொஞ்சம் காசுலாம் இருக்குது. 16,50,000 ரூபா. அதை விட ஒரு இதுவும் டாட்டாண்ட. ஆமாம், டாட்டா செனன் லைட் அப்படின்றது என்ன விலை? இது வந்து இதுக்கு அன்னளவாக 22 லட்சம் ரூபா லீஸ் இருக்கலாம். உங்கள் கையில் வந்து ஒரு 8 லட்சம் ரூபா கொண்டு போகலாம். 8 லட்சம் ரூபா இருந்தேன். 2015ஆம் ஆண்டு பதியப்பட்டு டிஏபி அப்படின்ற ஃபுல் பேமெண்ட் முழு விலையுமே வந்து 31 ரூபா சொல்கிறாங்க. 31 லட்சம் எடுக்கலாம். டயர்கள் புது டயர்களோட இருக்குது. அதே மாதிரி ஒரு மஹேந்திரா டிராக்டர் ஒன்று வந்திருக்கு. அது வெட்டியே வந்தது ஏற்கனவே பார்வையாளர்களுக்கு சொல்லுவோம். இதன் முழு விலையுமே 17,50 தரலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு முச்சக்கர வண்டிகள் இருந்தால் கூட போட்டு மாற்றி எடுக்கக்கூடிய வசதிகள் இருக்குது. 12 லட்ச ரூபா லீஸ் இருக்கலாம். கையில் 5 லட்சம் ரூபா தான் இதை கொண்டு போகலாம். அந்த 17,50,000 வரையும் 17 லட்சத்து 50,000 ரூபா. அதை விட ஜீப் ஒன்று இன்னைக்கு 32 டேஸ் ராயன் எல்லாம் க்ளீனான முறையில் இருக்கோ. இது எந்த நாட்டா? ஸோ என்னுடைய பார்வையாளர் இது 4R5 அப்படின்ற ஜப்பான் நாட்டு மிஸ்ஸிபிஷி ஜீப்பு. இதன் விலை வந்து 37,50,000 ரூபா சொல்லுவோம் பாருங்கள். இதெல்லாம் வந்து ஜீப் கலெக்டர்ஸ்க்கு தான் இருக்குதுன்னாலும் ஸோ வாங்க நிச்சயமாக விலை குறைக்கலாம். அதே மாதிரி போட்டு வேறு வாகனங்கள் இருந்தாலும் கூட மாற்றலாம். அதெல்லாம் விலைகள் வந்து கதைச்சு எடுக்கக்கூடியதாக இருக்குது. டயர்களை பார்த்துருப்பீங்க, எல்லாம் புது டயர்களோட இருக்குது. அல்லது முக்கா கண்டிஷன் டயர்ன்ற சொல்லலாம். வேறு ராயன் என்ன மாதிரி? ஸோ இன்றைய அதாவது 9ஆம் திகதி 5ஆம் மாதம் 2026 வந்த வாகனங்கள் வந்து சிறிய வாகனம் பார்த்துருப்பீங்க என்னுடைய பார்வையாளர்களே. ஸோ மீண்டும் ஒரு காணொலியில் எஸ்எஸ் கார் சேல் ஊடாக மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்ற வரை விடைபெறுவது எஸ்எஸ் கார் சேல். பாய். நன்றி, வணக்கம்.